Hi guys, welcome back to Krithik Pavitra YouTube channel. So இன்னைக்கு என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போக போறோம். என்ன கோவில் அப்படிங்கறது வந்துட்டு வீடியோக்குள்ள போக சொல்றேன். So நாங்க வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 5 o'clock எந்திரச்சே 6:30 ஆயிடுச்சு. 5 மணிக்கு எந்திரச்சி கண்ணா குளிச்சிட்டு அப்புறம் நான் குளிச்சிட்டு தம்பி குளிச்சிட்டு அவனுக்கு பால் கொடுத்துட்டு ஸோ எல்லோரும் ரெடியாகி வீடெல்லாம் பெருக்கிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியில் வர 6 மணி ஆகிடுச்சு. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரீயாக நின்றுட்டு இருந்தால் அப்புறம் அம்மா தம்பிக்கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே அப்படி இப்படி உள்ளே நடக்க அங்கே ஒரு 15 to 20 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 6:25 போல் தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று போச்சுங்க இல்லைங்களா, ஸோ அதில் வந்துட்டு 2 வீடியோவும் வந்துட்டு நான் மெர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ மேலே வீடியோ விழுகிற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் புது எடிட்டாக இருக்கே அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தம்பிக்கு வந்துட்டு காலையில் என்னென்ன எடுத்தேன் கோவிலுக்கு போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு எங்களுக்கு குடிக்க தண்ணியும் தம்பிக்கு வந்துட்டு சுடு தண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு செட்டு வந்துட்டு தம்பிக்கு சட்டை ஜட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பேம்பர்ஸ், அப்புறம் வந்துட்டு பவுடர், சீப்பு, லோஷன், ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. தம்பி வந்துட்டு மார்னிங்கே ஏஞ்சதுனால காற்றுக்கு வந்து அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. அதனால வண்டியை வந்து நிப்பாட்டி தம்பியை வந்துட்டு நான் பின்னாடி வாங்கி வச்சுக்கிட்டேன். தண்ணி பாட்டிலோட வருது மோர் அநியாயத்தை இருக்க. நான் உட்கார வைக்கல குழந்தைய. ஃபோன் என் கையில் தான் வச்சுருக்கிறேன், உட்கார வச்சுக்கிறேன் நான். அவ்வளோதான், கீர்த்தி வந்தாச்சு என் பக்கத்தில். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். சாமி கீர்த்திக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா சோறுனா வாயை பழந்துடும், சோறுனா வாயை பழந்துடும். எங்கே போகிறோம்ப்பா? எங்கே போகிறோம்? சாப்பிட. மார்னிங் 6:30 போல் கிளம்பியே நாங்கள் வந்துட்டு தாராபுரத்துக்குலாம் வந்துட்டு 8:30 ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு தம்பிக்கும் பசிக்கும் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்துவிட்டோம். என்னென்ன வாங்கி சாப்பிட்டோன்னா நான் வந்துட்டு பூரி, அப்புறம் கண்ணா, பிரியா எல்லாருமே பூரி தான் வாங்கினாங்க. அந்த தம்பி மட்டும் இட்லி வாங்கி சாப்பிட்டாப்புல. அப்புறம் வந்துட்டு அண்ணா வந்து தோசை ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். ஸோ தம்பிக்கு வந்துட்டு எதை யார்கிட்ட சாப்பிட்றதுன்னு தெரில, மாற்றி மாற்றி உட்காந்துட்டு இருந்தான். என் பிரியாட்ட உட்காந்துருந்தான். அப்புறம் என்கிட்ட வந்தால் அப்புறம் கண்ணா தோசை சாப்பிடுவோம் அங்கே போனால். ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு இட்லி அளவாக கரெக்டாக வச்சு அவனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இதில் பூரி வைக்கும்போது ஒரு இட்லி மட்டும் சேர்த்து கொடுத்துருங்க. வடை அது எப்படி ஒழிஞ்சு நின்று பார்க்குது சார் அவனே. ஐயா ஃபோன் காட்டாமல் சாப்பிட மாட்டான். வரட்டும் வரட்டும் வரட்டும், வராதாம தொடாத. சரி வா. தண்ணிலாம் ஆடுது. கிருத்திக் வந்துட்டு நான் வாங்கி வச்சுட்டு அப்புறம் இட்லிலாம் கொண்டு வரவும் அவனுக்கு நான் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் எங்களுக்கு தான் எடுத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி தட்டை எடுத்து வச்சுட்டு அவனை வாங்கணும்னா அவன் எல்லாம் தட்டி விட்டுருவான். இப்போவே வந்துட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் சாருக்கு வந்துட்டு இட்லி எடுத்துகிட்டு வரல, எங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா தான் 2 செகண்ட் கழிச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே அவன் பூரி வேணும்னு கேட்குறான். ஸோ நான் வந்துட்டு வெளியிலலாம் இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்லாம் கிருத்திக்கு வந்துட்டு எப்போவுமே வாங்கி தந்ததே கிடையாது. எங்கே போனால் இட்லி அவ்வளவுதான், மிஞ்சி போனால் சாப்பாடு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி ஆயிலில் இருக்கிறதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் நான். ஸோ அதுக்குள்ளே சார் வந்துட்டு இதுதான் வேணும்ன்ட்டு பிச்சு அவனே சாப்பிட ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்பிக்கு இட்லிலாம் ஊட்டி விட்டு முடிச்சிட்டேன். ஊட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு இன்னொரு தோசையை வாங்கிட்டேன். ஆனால் நான் வந்துட்டு சாப்பிடவே இல்லை. எல்லோரும் ஒருத்தவங்க சாப்பிட்டு போயாச்சு. பிரியாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் தம்பிக்கு ஊட்டிகிட்டு இருந்ததுனால அப்புறமா தான் நான் சாப்பிட்டுட்டேன். சித்தப்பா வாய போறது. அவனுக்கு வாய் தொடச்சு விட்டியாடி? தொடச்சு விடு. இந்த வாட்டர் பாட்டில் கொடு. தண்ணி குடிச்சிட்டானா? இருக்கவே இருக்குது ஆணி. தாராபுரம் அவ்வளோதான், கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா சீக்கிரம். தாராபுரம் போய் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.
நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கம்பட்டி சித்தர் அந்த தாத்தா தெரியுங்களே, சில பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யூடியூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சர்க்கூரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சாமி, அந்த தாத்தா கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம், இந்த ஜீவசமாதி பார்க்குறதுக்கு. ஸோ இதோட எனக்கு வந்துட்டு 2வது வாரம். அடுத்த வாரம் வந்துட்டு கண்டிப்பாக போவேன். 3 வாரம் கிட்ட அந்த கோவிலுக்கு போனால் 3 வாரம் 5 அந்த மாதிரி ஒத்தப்படையில் போகணும். எங்களுக்கு வந்துட்டு சண்டே அந்த டைமில் தான் ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சண்டே டைமில் தான் போகிறோம். இந்த வாரத்தோட 2 வாரம் வெற்றிகரமாக போயிட்டோம். அடுத்த வாரமும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ இதுக்கான ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு அவினாசியில் இருக்கோம். ஸோ அவினாசிலேருந்து பெருச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டல், இந்த ஜிஹெச் இருக்குங்க இல்லைங்களா, பழைய பஸ் ஸ்டாண்டில் தாண்டி வரணும். பழைய பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்துட்டு பெருச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டல் தாண்டி அப்புறம் இதுக்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருந்து தாராபுரம் வரணும். தாராபுரம்னா அதுக்கு முன்னாடி கொடுவாய், கொடுவேரி அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு கோவில் வழியிலேருந்து வரத்துக்கு. அப்புறம் தாராபுரத்துக்கு வந்துட்டு 30 கிலோமீட்டர், இப்படி பார்த்தாலும் ஒரு 15 to 20 நம்ம போகிற ஸ்பீட் பொறுத்து. ஸோ அங்கேயே வந்துட்டு அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ். தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று ஏறும். ஸோ தாராபுரம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஏறும். அந்த பிரிட்ஜு ஏறி ஒரு 2 சிக்னல் இருக்கும். ஸோ அந்த 2 சிக்னலையும் வந்துட்டு க்ராஸ் பண்ணி ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துகிட்டு நேராக போய்கிட்டே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் போய்கிட்டே இருந்தீங்கன்னா பழனிக்கு 4 கிலோமீட்டர்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயும் கணக்கம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் காட்டுறதுக்கான அந்த கணக்கம்பட்டின்னு சொல்லிட்டு இந்த சைட் பெரியதுன்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு சூசு வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு நாங்கள் பேம்பர்ஸே வந்து தம்பிக்கு போடலை, எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம், போடுவோம். சரி இன்றைக்கி கடையில் போகும்போது வெளியில் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு அந்த கோவிலுக்கே நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் பேம்பர்ஸ் போடல. ஆனால் நடுவில் நிறுத்தி ஒரு இடத்துல பேம்பர்ஸ் வாங்கினோம். அப்போ தான் அவன் யூரின் வேறு போனால், சரி கோயிலில் போய் மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி நிற்க வச்சு தம்பியை வந்துட்டு யூரின் போக வச்சுட்டோம். வெயிலுக்கும் பேம்பர்ஸும் போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், சரின்னு நாங்கள் விட்டோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது மட்டும் போட்டு விட்டுட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் சரி தாராபுரம் போயிருங்க. தாராபுரத்தில் இருந்து கணக்கம்பட்டி அப்படின்னு ஒரு போர்டே ஒன்று வச்சுருப்பாங்க. இல்லாட்டியாக விசாரித்து அந்த ரூட் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா கணக்கம்பட்டியிலேருந்து கொம்பைப்பட்டி அப்படிங்கிற அந்த பிளேஸில் தான் வந்து அந்த தாத்தாவோட அந்த ஜீவசமாதி இருக்குது. கணக்கம்பட்டியிலேருந்து அந்த கொம்பைப்பட்டிக்கே வந்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர், எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். நாங்கள் வேகமாக போய் 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 9:10 அந்த டைமிங்கில் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அந்த 9 மணிக்கே. இப்போ வந்து பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஸ்ட்ரைட்டாக போகணும். இது வந்து பிரிட்ஜ் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு சிக்னல், 2 சிக்னல் கண்ணும் தாராபுரம் முடிஞ்சு வர 2வது சிக்னல், அதாவது மேம்பாலம் பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டு அடுத்து 2வது ஸ்ட்ரைட்டாக போகணுமா, ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரிட்ஜ் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு சிக்னல், 2 சிக்னல் கண்ணும் இல்லை 3ஆவது சிக்னலா? நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த நேமிங் போர்ட்லேயே வந்துட்டு எது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஊருங்களுக்கெலாம் போக அந்த வழிகாட்டி மேப் மாதிரி மேலே வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ரூட் அது காட்டும். அதை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர், இவ்வளோ வேகத்தில் போனால் இவ்வளோ சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆறுதல். அந்த அடிக்கிற அந்த வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளோ வேகமாக போனோம் நாங்கள். கொடைக்கானலுக்கே 97 கிலோமீட்டர். ஏன்டா நான் கூட பார்த்தா 9 கிலோமீட்டர் ஆட்டுக்கு நினச்சி ஏமாந்துட்டு. இதுதான் வந்துட்டு செகண்ட் சிக்னல். இப்போ வந்துட்டு 2வது சிக்னல் தெரியுதா? ஸோ இதுலேருந்து ரைட் எடுக்கணுமா? ரைட் எடுத்து இது 4 ரோடு இருக்குது. இதில் எந்த ரோடு? ஸோ இந்த ரூட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பழனியும் வந்துடும். பழனிக்கு வந்துட்டு டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ரோடில் போகணும். கணக்கம்பட்டிக்கு வந்துட்டு லெஃப்ட்டு வந்துட்டு கட் ஆகும். நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே வந்துட்டு கணக்கம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க.
எப்படியும் அடித்த வேலைக்கு இந்த மரநிழல் கிடைக்கவும் அப்பாடா அப்படின்ட்டு இருந்தோம். சரி ஏதோ ஊருக்குள்ளே வந்துட்டோம், அவ்வளோதான் தாத்தா கோயில் வந்துருச்சு அப்படின்னு நானும் தான் நினச்சேன். இது செகண்ட் டைம் இருந்தாலும் எனக்கு ரூட் வந்துட்டு ஞாபகம் இல்லை, அப்படியே மறந்துடுச்சு. சரி அவ்வளோதான் தாத்தா கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அதுதான் இல்லை. மறுபடியும் பார்த்தா ஒரு பொட்டல் காடாட்டம் இருக்குது. மறுபடியும் ஹைவே மாதிரி ஒரு ரோடு வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் சரி தம்பிக்கு வந்துட்டு பேம்பர்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் காலையில் மோஷன் வர போகல. சரி போய் அப்படின்ட்டு இதெல்லாம் அப்படின்ட்டு வாங்க போயிட்டேன். என்ன வாங்குனீங்க? பேம்பர்ஸு, இது பிஸ்கெட்டு, போகிற வயது ஸ்நாக்ஸு. இதை பார்த்துடும் அம்மா அம்மா பில் போட கொடுன்னு கேட்குறாங்க, தரமாட்டீங்க. இது யாருக்கு? வாங்கின ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பேக்கில் போட்டுக்கிட்டு ஆளுக்கு 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ஜெம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு பிஸ்கெட்டை அப்படியே அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு தூக்கமே வந்துச்சு, சின்ன தூக்கம். அவனை தூங்கிட்டான். வெயில் பார்த்தீங்கன்னா மணி 10 மணி கூட ஆகலை, எவ்வளோ வெயில் பாருங்க மேலே. ஸோ செம்ம சூடு, ஃப்ரீயாலாம் காஞ்சிட்டேன். என்னடி இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பேக் பெயின் வந்துட்டு எல்லாத்துக்குமே இருந்தது. சரி தாத்தா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஜாலியாடி குதிச்சுட்டு வேகமாக ஓடியாச்சு. நானும் சரி அந்த மரம் செடியெலாம் வரும், சரி கோயில் வந்துச்சு நினச்சா, நான் அதுதான் இல்லை. மறுபடியும் போக அடுத்த ஹைவே அடுத்த நேமிங் போர்டுன்ட்டு ரூட் வந்து காட்ட வந்துட்டு எனக்கே கடுப்பாயிடுச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருடா அப்படின்ட்டு. இதுலேயே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு பழனி ரீச் ஆகிடலாம். ஸோ பழனிக்கு மேலே தான் கொடைக்கானல் மலை இருக்குங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அங்கே போக தான் கண்ணாவே வந்துட்டு அப்போ தான் சொன்னேன் எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா கொடைக்கானல் வந்துட்டு ஏதோ ஒரு ஊரில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் போக மாட்டேங்க, திண்டுக்கல்லில் இருக்குன்னு தெரியும். ஸோ திண்டுக்கல் தூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா பழனிங்கிறதே திண்டுக்கல் மாவட்டத்தோடு தான். அப்போ திண்டுக்கல்லில் தான் கொடைக்கானலும் இருக்குது. அப்புறம் அந்த கோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுங்க ஏரியா தான் சொன்னேன். வழி மாறி வந்துட்டோமோ அப்படிலாம் அங்கே மலை தெரிஞ்சு வீடுங்க ஏரியா அப்படிங்கும்போது நான் நம்பவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பக்கமாக நானும் நினச்சேன் இந்த வீடுங்க ஏரியாவாக இருக்குது, இங்கே எங்கே அந்த கோவில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் போக தான் தெரிஞ்சது. அது போக போய் மாதாமா ஒரு சில வீடு போட்டுட்டு போவோம். அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக அவரோட அந்த ஏரியா ஃபுல்லாக பிரச்சனை தட்டெல்லாம் எதுவும் வாங்கிட்டு போகாமல் இருந்தீங்கன்னா அங்கேயே விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். நாங்கள் வந்துட்டு பூ மட்டும்தான் வாங்கணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு சாமிங்கிற பேரை வச்சுட்டு எல்லோரும் ஏமாத்துறாங்க. நாங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்த பூவை என்ன பண்ணாங்கன்னா அந்த அன்னைக்கும் நாங்கள் இங்கே தான் வண்டி பார்க் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவரோடு வாங்கி அப்படியே ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுருக்குறாங்க, அதில் போட்டுடுறாங்க. மறுபடியும் அந்த பூவை என்ன பண்ணுறாங்க, வெளியில் இருக்கிற வியாபாரிக்கு வந்துட்டு இவங்க ஒரு அமௌண்ட்டு மறுபடியும் விற்கிறாங்க. இந்த ரூம் என்ன ரூம்? ஸோ வந்துட்டு பூ ஒன்று தான், ஆனால் அமௌண்ட் மட்டும் அவங்களுக்கு அதிகமாகுது. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் போகிற மாதிரி இருந்தேன்னா இந்த பூவை வந்துட்டு அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற இடத்துல நான் போடவும் மாட்டேன், அவங்க கையில் கொடுக்கவும் மாட்டேன். பேக்லேயே வச்சுட்டு நானே வந்துட்டு ஆள் பார்க்காத நேரம் அந்த சமாதி மேலே தூக்கி
வீசியில் நம்ம கஷ்டத்தை சொல்லி தாத்தா மேலே அந்த ஜீவசமாதி மேலே போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். அது என்ன படம் தெரியல. ஸோ அது நம்ம போடுற பூ வந்துட்டு முழுசாக சாமிக்கு தான் போய் சேரணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூவை வாங்கி வச்சுட்டு அதை போட மாட்டேங்கிறாங்க. ரிட்டன் மறுபடியும் வெளியில் அந்த கடை வியாபாரிக்காங்க. ஸோ அவங்களுக்கே அவங்க வந்துட்டு காசு கொடுத்து மறுபடியும் இந்த பூவை வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த கோவிலுக்கு தான் வந்து லாபம். ஸோ கோவிலுக்கு லாபங்கிறது ஓகே, இருந்தாலும் வந்து பொதுமக்கள் வேண்டுதலோட வாங்கி கொண்டு கொடுக்குற பூவை வந்துட்டு அவங்க போடணும். ஸோ அவங்க போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த லைன் எதுக்காகனா அவர் படுத்திருந்த அறை இதுதான். வீடியோ நாட் வெளியில் நின்று எடுத்துகிட்டு காட்ட வேண்டியதுதான். அப்படியே வந்துட்டு இந்த கோவிலுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்னா ஒரு 9:45 அந்த டைமுக்குலாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டோம். அங்கேயே வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம கேட்போமா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இந்த கூடாரம் இது என்னதுன்னா அவர் வந்துட்டு தங்கி இருந்த அறையாமா. இது இந்த பெட்டில் தான் அவர் படுத்து இருந்தாராமா. அப்புறம் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் ஜீவசமாதி. நான் கூட வந்துட்டு கோவில் மாதிரி இருக்கும், நிறையா சாமிங்களாம் வச்சுருப்பாங்க. நம்ம எப்பவுமே டெம்பிள்னு அப்படின்னு நினைப்போம், அம்மன் சிலை அந்த மாதிரி ஜீவசமாதி நினச்சி தான் போனேன். இது ஒரு ஜீவசமாதி அப்படிங்கிறத வந்துட்டு தெரியும், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு தெரியாது. மற்ற சாமியும் சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவரோட இது மட்டும்தான் அங்கே இருந்தது. என்ன எடுக்கும். ஸோ இது வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரோட மந்திரம் தான் நிறைய எழுதியிருப்பாங்க. இதோ இதுதான் வந்துட்டு ஜீவசமாதி. இங்கே உட்காந்து எடுக்கும்போது தான் ஒரு ஆண்டி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்காங்களா, அங்கே போய் நாங்களும் உட்காந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தம்பிக்கு வந்துட்டு அது வரைக்கும் நாங்கள் பேம்பர்ஸே போடலை. இங்கே உட்காந்து இப்போ தான் பேம்பர்ஸ் போடலன்னு அவனுக்கு இன்னரை கலட்டினேன். கரெக்டாக கண்ணா மேலேயே யூரின் வந்து அடிச்சிட்டான். கோவில் அந்த இதுலேயே கண்ணாக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. ஏண்டி அவன் ஜட்டி அவுத்தாலே வந்துட்டு உச்சா போவான்னு தெரியாதா, அப்படி தள்ளி நிற்க வைக்க வேண்டியதானே, யாராவது பார்த்தா திட்டுனா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. வீடு குழந்தைதானே தெரியாமல் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பேம்பர்ஸ் ஜட்டியில் மாட்டிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் 2-3 எடுத்துகிட்டு அன்னதானம் சாப்பிட அங்கேருந்து கிளம்பி ஆயிடுச்சு. என்ன பண்ணோம் அம்மாக்கு சுடு, அம்மாக்கு அப்பாவுக்கு எடு அள்ளி வைக்கணும். கண்ணில் வச்சுட்டு போறப்ப என்னடா ட்ரௌ உங்க அப்பனே கோவத்திலேயே தெரிச்சு போய் கிடக்குற அமைதியா இரு. சுதான் வேண்டுதலுக்கு வேண்டி கொடுத்தது. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. பாய் சொல் பிரியா. கிருத்திமா அங்கே பாரு, ஆயா கிருத்தி ஆயா. அது நீ விளையாடுற மாதிரி இல்ல பால், அது நீ விளையாடுற பால் இல்ல. ஒரே சேட்டை, பால் வாங்கி தரலன்னு பிரியா கூட போயிட்டான். ஏ ஷால் நீ நல்லா மேல தூக்கி போட்டு உக்காரு. இல்ல அம்மா பாலும்மா நீ தான் வாங்கி தரேன்னு சொன்ன, அதான் உன்கிட்டயே வந்துக்கிட்டான். வரேன்னு சொல்லு. கிருத்தி வா அம்மாட்ட வா, அம்மா முட்டாய் தரேன். வா சாமி. உட்காரு உட்காரு நடுவில் உட்காரு. வரமாட்டேங்கிறாண்டி. ஓகே வா பால் அங்கே வாங்கலாம். ரெடி இப்படி எடு. என்ன ஆட்டம். கண்ணாக்கு வந்துட்டு சூடு தாங்க முடியல. கீர்த்தி நின்று பார்த்துட்டு நிற்கிறான். யார் அது? ஓடிடாது ரோடு இது. அது சாக்கடை பையா, அது சாக்கடை பை இல்ல, அது பாசி பிடிச்சி போச்சு. நல்ல தண்ணி தான் இருந்தா கை மட்டும் கழுவிட்டு வா, கை கால் மாக்க மாட்டோம்.
ஃபோன் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வந்து வீடியோவே எடுக்க முடியல. நான் அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு. அதுலேயே வந்து வார்னிங் மெசேஜ் காட்டுச்சு, ஃபோன் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு, ஸோ கேமரா வந்து ஆஃப் பண்ண அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் கோவிலேருந்து கிளம்பும்போதே 2-3 கிளிப்பில் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வீடியோ, அந்த 2 கிளிப் மட்டும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஹீட்டு. ஸோ தம்பிக்கு வந்து தூக்கம் வந்துச்சு. 2-3 இடத்துல நாங்கள் நின்று ஜூஸு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இளநீலாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு 2-3 இடத்துல நின்று தான் வந்தோம். எப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆளை பார்த்தா தான் இது தண்ணி குடிக்கும், பிஸ்கெட் சாப்பிடும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா நல்லா பழுத்து போச்சு. உட்கார இடம்லாம் அந்த அளவுக்கு வலிக்குது. ஒரு 2 நாள் ஆகும் இந்த பெயின் எல்லாம் சரியாகிறதுக்கு. ஹாட் வாட்டரில் வச்சு குடித்தா மேபி 1 டே நைட்டில் கூட சரியாகலாம். நார்மலாக விட்டிங்கன்னா 2 days ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். ஜூஜுவா போகலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.